கோயம்பேடு காய்கறி சந்தையில் காய்கறிகள் விலை சற்று குறைந்துள்ளது என்றும் வரும் காலங்களில் விலை குறைய வாய்ப்புள்ளது என்றும் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் ரேவதி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். கோயம்பேடு காய்கறி சந்தையில் கடந்த வாரத்தை காட்டிலும் இந்த வாரம் தொடர்ந்து காய்கறிகளின் விலை அதிகரித்து வருவதாக வியாபாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காலநிலை மாற்றத்தின் காரணமாக இந்த காய்கறிகளுக்கான விலையானது அதிகரித்து வருவதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு காய்கறிகளின் விலையுமானது கடந்த வாரத்தை காட்டிலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை நேற்றையை விடவும் 10 ரூபாய் வரை அதிகரித்திருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முருங்கைக்காய், காலிஃபிளவர் உள்ளிட்ட பல்வேறு காய்கறிகள் விலையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. எந்த அளவிற்கு காய்கறிகள் விலையில் மாற்றம் இருக்கிறது என்பது குறித்து இங்க இருக்கக்கூடிய காய்கறி வியாபாரிகளிடமே கேட்கலாம். ஐயா வணக்கம். காய்கறிகள் பல விதத்துல விலை மாற்றமாயிருக்குன்னு சொல்லுங்க, அதிக விலையும் ஏறி இருக்கு. என்னென்ன காய்கறிகள் எந்தெந்த விலைக்கு விற்கப்படுது, எது அதிகமா இருக்கு? அதாவது கோயம்பேடு வணிக வளாகத்துக்கு எப்பயுமே 700 முதல் 800 வண்டிகள் வரும். இப்போ இந்த பருவநிலை மாற்றத்தின் காரணமாக மார்க்கெட்டுக்கு வெறும் 300, 350, 400 இந்த மாதிரி வண்டி வருது. அதனால விலை ஏற்றம் சென்ற வாரத்தை விட இந்த வாரம் விலைகள்லாம் கொஞ்சம் ஏற்றமா இருக்கு. 10 ரூபா 20 ரூபா கிலோவுக்கு ஏறி இருக்கு. மக்கள் தொடர்ந்து பயன்படுத்தக்கூடிய காய்கறிகள் தான் இருந்துட்டு இருக்கு. அதுல எது விலை அதிகமா குறிப்பா இருக்கு? கோஸ், அப்புறம் உருளைக்கிழங்கு, அப்புறம் கேரட்லாம் நார்மலா இருக்கு, மக்கள் வாங்குற மாதிரி இருக்கு. அதே மாதிரி பீன்ஸ் சென்ற வாரத்தை விட இந்த வாரம் கிலோவுக்கு 100 ரூபா கம்மியாக இருக்கு. அவரைக்காய் அதே மாதிரி அவரைக்காவும் ஒரு 100 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் அவரைக்காயும் விற்பனையாக இருக்கு. பொதுவாக சென்ற மாசத்தை விட இந்த மாசம் கணக்கு போட்டோம்னா பாதிக்கு பாதி விலை குறைஞ்சிருக்கு. ஆனால் சில ஐட்டங்கள்லாம் வரத்து கம்மியானதுனால கொஞ்சம் விலை ஏற்றமா இருக்கு. கோயம்பேடு சந்தையை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த பகுதிகளில் இருந்து காய்கறிகள் வரும், இப்போ எந்தெந்த பகுதியிலிருந்து வர்றது குறைஞ்சிருக்கு? அதாவது நமக்கு தென் மாவட்டங்களில் எடுத்துக்கிட்டோம்னா சின்னம்னூர், அரியலூர்லேருந்து சாம்பார் வெங்காயம் அந்த மாதிரி இருக்கும். அவரைக்காய், அந்த முருங்கைக்காய், மற்ற காய்கறி எல்லாம் இப்போ நமக்கு சின்னம்னூர், தென் மாவட்டத்தில் சின்னம்னூர்லேருந்து வருது. அதே மாதிரி கர்நாடகா, ஆந்திரா இந்த பக்கம் மற்ற பச்சை காய்கறிகள்லாம் பீன்ஸு, அவரைக்காய், அப்புறம் அது இல்லாமல் காலிஃப்ளவர், மற்ற எல்லா காய்கறியும் முக்கால்வாசி நமக்கு கர்நாடகா மாநிலத்திலிருந்து தான் நமக்கு அதிகபட்சமாக வருகிறது. மழை பொழிவு வித்தியாசப்படுது. அதன் காரணமா வரக்கூடிய நாட்கள்ல விலைக்கான மாற்றம் எந்த அளவுக்கு இருக்கும்? கூடுமா குறையும்? குறையிறதுக்கு தான் இன்னி வர்ற காலங்களில் மழைக்காலம் கொஞ்சம் எல்லா காய்கறியும் ரேட்டு கொஞ்சம் குறையும். ஏன்னா அதிகப்படியான வரத்து அதிகமாச்சுன்னா எல்லா காய்கறியுமே ரேட்டு கொஞ்சம் குறையும். இங்கே மார்க்கெட்டுக்கு வர்றது 400 வண்டி தான் வருது. அதனால தான் இந்த விலை ஏற்றம், சில காய்கறிகள் எல்லாம் விலை ஏற்றமாக இருக்கு. இதனால இன்னும் ஒரு மாதம் இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறம் விலைவாசி கண்டிப்பாக கொஞ்சம் குறையும். அதாவது இப்போ இருக்கிறதோட கொஞ்சம் குறையும். பொதுமக்களோட கருத்து என்னவா இருக்கு? அவங்க வாங்குற விதத்துல மாற்றம் இருக்கா, குறைஞ்சிருக்கா, இல்ல அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை உங்ககிட்ட சொல்றாங்க? அதாவது பொதுமக்கள் என்னன்னா, பொதுமக்கள் நம்மள்ட்ட வாங்குறது கொஞ்சம் கம்மி தான். அந்த சில்லறை வியாபாரிகள் அங்கங்க இருக்க வியாபாரிகள் நம்மள்ட்ட வாங்கிட்டு போறாங்க. அவங்க என்னன்னா, விலை ஏற்றமாச்சுன்னா 20 கிலோ 30 கிலோ வாங்குறவங்க 5 கிலோ 10 கிலோ வாங்கிட்டு போறாங்க. விலை ஏற்றத்தினால 5 கிலோ 10 கிலோ வாங்கிட்டு போறாங்க. இப்போ தக்காளி, வெங்காயம்ன்றது ஒரு சமையல்ல தினமும் உபயோகப்படுத்துற முக்கியமான விஷயமா இருக்கு. அது எந்த அளவுக்கு விலை வித்தியாசம் இருக்கு? என்னென்ன அளவுக்கு விலை விற்கப்படுது? அதாவது தக்காளி, வெங்காயம் பொறுத்தளவுக்கு எப்பயுமே வெங்காயம் இந்த சென்ற மாசத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு நாள் 2 நாள் கொஞ்சம் வரத்து கம்மியானதுனால விலை ஏற்றமா இருந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு நார்மலா மக்கள் வாங்குற அளவுக்கு 40 ரூபா 35 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கு வெங்காயம் பொறுத்தளவுக்கு. தக்காளியும் அதே மாதிரி விலை ஒன்றும் அந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. 30 ரூபா 35 ரூபா 40 ரூபா இந்த மாதிரி ரேஞ்சில் தான் தக்காளி விற்பனை ஆகுது. அதனால பொதுமக்களுக்கு இது ஒரு நல்லா சென்ற இதுலலாம் பார்த்தோம்னா போன இயர்லாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபா 150 ரூபா 120 ரூபா வரைக்கும் தக்காளி எல்லாம் விற்பனை ஆச்சு. ஆனால் இப்போ அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இப்போ ரேட்டு கம்மியாக தான் இருக்கு. பொதுமக்களுக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கு. பொதுவாக அனைத்து காய்கறிகளுமே விலை குறைந்தே காணப்படும் என்று வியாபாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மோகனுடன் செய்தியாளர் ரேவதி, சென்னை.